الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب زدني علما. اللهم علمني كتابك، اللهم علمني سنة نبيك صلى الله عليه وسلم. اللهم فقهني في دينك، اللهم فقهني في دينك. اللهم فهمني سيرة نبيك صلى الله عليه وسلم، واغفر لجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات، ولجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه وجاهدوا في سبيلك حتى أتاه اليقين. اللهم يسر اللهم يسر اللهم يسر. மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை நாம் படித்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்கக்கூடிய அந்த பாடம் சகோதரத்துவ ஒப்பந்தம். சகோதரத்துவ ஒப்பந்தம் 60வது பக்கம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய மார்க்க சட்டத்தின்படி இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், நிச்சயமாக மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அதுபோன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமூன கல் ஜஸதில் வாஹித், முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே ஓர் உடலை போல. இதஷ்தகா மின்ஹு உதுவுன் தசாஹர லஹு சாயிருல் ஜஸதி பில் ஹும்மா வஸ்ஸஹர், முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே ஒரு உடலை போல. உடலுடைய ஒரு பகுதிக்கு எங்கேயாவது வலி ஏற்படுமையானால், சுகவீனம் ஏற்படுமையானால், மற்ற பகுதிகள் எல்லாம் விழித்திருக்கின்றன, அந்த வலியை உணர்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதிலிருந்து, யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்து விட்டார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தூய திருக்கலிமாவை மொழிந்து விட்டார்களோ, அவர்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். கவனிங்க, இன்றைய காலத்தில் இந்த சகோதரத்துவம் என்பது, அதாவது மௌத்தா போய் ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த சகோதரத்துவம் எப்போது மீண்டும் கட்டி எழுப்பப்படுமோ, கவனிங்க, இன்றைய காலத்தில் இந்த சகோதரத்துவம் என்பது ஜனாசாவாய் மௌத்தாகி, ஜனாசாவாகி குளிப்பாட்டி கழுவி கொண்டு போய் அடக்கம் செஞ்சாச்சு. இப்போ இந்த சகோதரத்துவம் இருக்கா என்றால் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இல்லை. அல்லாஹ் நாடிய ஏதாவது ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக உயிரோடு இருக்கும். பொதுவாக சொல்கிறேன், எப்போது இந்த சகோதரத்துவம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுமோ, கட்டி எழுப்பப்படுமோ, பலப்படுத்தப்படுமோ, அப்போதுதான் முஸ்லிம்களும் உருப்படுவார்கள். இஸ்லாமிய கதவு திறக்கப்படும். இஸ்லாமிய நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்திற்குள் நுழைவார்கள். திரும்ப விஷயத்துக்கு வாங்க. அப்பப்போ நம்ம என்னென்ன குறைபாட்டில் இருக்கிறோங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டே போகணும். புரியுதுங்களா? நம்ம இன்றைக்கி நமக்கு எப்படி மார்க் போட்டு வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு பேனா ஒரு பேப்பரை கொடுத்து உங்களை பற்றி மார்க் போடுங்கன்னு சொன்னால், நான் என்ன செய்வேன், என்னை பற்றி 100க்கு 100 மார்க் போட்டுருவேன். குரானில் நான் 100க்கு 100, ஹதீஸில் 100க்கு 100, ஒழுக்கத்தில் குணத்தில்னு சொல்லி. ஆனால் இதே இந்த பேப்பரையும் பேனாவையும் குரான் ஹதீஸ் இடத்துல கையில் கொடுத்து என்னை பார்த்து எனக்கு மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரான் ஹதீஸ்கிட்ட சொன்னால், 0க்கு கீழே ஏதாவது நம்பர் இருந்தால் அதை தான் குரானு ஹதீஸ் நமக்கு போடும். அந்த நிலைமையில தான் நம்முடைய நிலைமை இருக்கு. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், பாதுகாக்கணும். எங்கேயாவது கண்டிப்பாக உங்களை மாதிரி சில நல்லவர்கள், பெரியோர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ் இருக்க தான் செய்வாங்க. நான் சொல்கிறது பொதுவான ஒரு நிலைமையை சொல்கிறேன். சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருந்தன, நிறைய பிரச்சனைகள் இருந்தன, நிறைய குழப்பங்கள் இருந்தன. சவால்கள் என்றால் என்ன? முதலாவது சவால், அல்லாஹுடைய இந்த தீனை தன்னுடைய மௌத்துக்கு முன்பாக
மக்களுக்கு மத்தியிலே நிறுவியாக வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக வாழ்வியல் நெறியாக, கொள்கையாக, கோட்பாடாக, வழிபாடாக, குணமாக, சமூகமாக, அரசியலாக ஏற்றுக்கொண்ட ஒரு நிறைவான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இது ஒரு பெரிய சவால். இரண்டாவது சவால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்த முஸ்லிம்களை கட்டமைக்க வேண்டும். அவர்களை பாதுகாத்து, அவர்களை கட்டமைத்தல் என்றால் பில்டு, அவர்களை ஒரு பாதுகாப்பான ஒரு அரணை போன்று, ஒரு கோட்டையை போன்று அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும். மூன்றாவது சவால் என்ன? அவர்களை நோக்கி எதிரிகள் தொடுக்கக்கூடிய அந்த போர்களிலிருந்து, யுத்தங்களிலிருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த மிகப்பெரிய சவால்கள். அவர்களுக்கு மத்தியில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் என்ன என்றால், மதீனாவை சுற்றி இன்னும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத முஷ்ரிக்குகள் பெரும்பான்மையாக இருந்தார்கள். இந்த முஷ்ரிக்குகள் மக்காவாசிகளோடு தொடர்பு கொள்வார்களேயானால், இவர்களை அந்த மக்காவாசிகள் கெடுத்து விடுவார்களேயானால், இந்த முஷ்ரிக்குகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்வார்களேயானால், பெரிய பிரச்சனையாயிடும். யாருக்கு? மதீனாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையான முஸ்லிம்களுக்கு. இவர்களையெல்லாம் கவனித்து, யாரை கவனித்து? மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய முஷ்ரிக்கான கிராமங்களையும் மக்காவாசிகளையும், இன்னும் அரேபிய தீபகற்பத்தினுடைய பெரிய பெரிய நகரங்கள், அது தாயிஃபாக இருக்கட்டும், இந்த பக்கம் நஜிதாக இருக்கட்டும், அல்லது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் யமன் போன்ற பகுதிகளாக இருக்கட்டும், அல்லது ஈராக்குடைய பகுதிகளாக இருக்கட்டும், அல்லது சிரியாவுடைய பகுதிகளாக இருக்கட்டும், இந்த பகுதிகளையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது அரேபிய தீபகற்பத்தில் மதீனா மட்டும் ஒரு சிறிய மைனாரிட்டி, ஒரு கூட்டம் அவர்கள், அவ்வளவுதான், அப்படி தான் சொல்ல முடியும். சரி, இந்த கூட்டங்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள் ஒன்று சேர்ந்து கொள்வார்களேயானால், இந்த சிறிய கூட்டத்தால் எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற பிரச்சனை இருந்தது. இது ஒரு பிரச்சனையா? குழப்பம் என்றால் என்ன குழப்பம் உருவானது? மதீனால சிலர் பயத்தினால் இஸ்லாமை தழுவலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள், அல்லது ஆசையினால் இஸ்லாமை தழுவலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் தான் முனாஃபிக். மக்காவுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணி பிரச்சாரம் என்பது நேரடியாக காஃபிர்களுக்கு மத்தியில் இருந்தது. யார் இஸ்லாமை ஏற்று வந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கும், அல்லாஹ்வுடைய தீனுக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் அதில் குறைவும் இல்லாமல், மனசில் சந்தேகம் இல்லாமல் இந்த தீனை முழுமையாக நம்பி வந்தார்கள். ஆனால் மதீனால ஒரு சிறிய கூட்டம் பயத்தினாலும் ஆசையினாலும் இஸ்லாமிற்கு வந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் நுழையவில்லை, வெளிப்படையான அமல்களை மட்டும் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த பக்கம் கை ஓங்குதோ அந்த பக்கம் சாய்ந்து விடலாம் என்ற ஒரு மனப்பான்மையில் இருந்தாங்க. அவர்கள் தான் முனாஃபிக்குகள் என்று அறியப்பட்டிருந்தார்கள். அந்த முனாஃபிக்குகளின் காரணமாக உள் குழப்பங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தன. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு இருந்தது என்று. இப்போ ஆசிய நபி அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபி என்ற அடிப்படையிலும், அதே போல் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள். என்னென்ன பொறுப்பு? இஸ்லாமை பரப்ப வேண்டும், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை உறுதிப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், இந்த மார்க்கத்தில் அவர்களை நிலைப்படுத்த வேண்டும், இந்த மார்க்கத்தில் அவர்களை முழுமைப்படுத்த வேண்டும், கம்ப்ளீட் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு முன்னால் இருந்த அந்த சவால்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், அதுதான் நம்ம இன்றைய பாடத்தில் பார்க்க போகிறோம். அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதலாவது பணி என்னவென்றால், முஸ்லிம்களை அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். முஸ்லிம்கள் நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தையும் நல்ல கவனமாக கவனிக்கணும். முஸ்லிம்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். அது என்ன, எல்லாம் களிமா சொல்லி தான் வந்துட்டாங்களே, அப்புறம் என்ன அவங்கள ஒருங்கிணைக்கிறது? அப்படி கிடையாது. இப்போ இன்றைய காலத்தில் பாருங்கள், சவுதியில் உள்ளவங்களும் களிமா சொல்லியிருக்காங்க,
மலேசியாவில் உள்ள, சிங்கப்பூரில் உள்ள நீங்களும் களிமா சொல்லியிருக்கிறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நாமும் களிமா சொல்லியிருக்கிறோம். பாகிஸ்தானில் உள்ளவங்க களிமா சொல்லியிருக்கிறாங்க. பங்களாதேஷில் உள்ளவங்க, இதே போல் அல்ஜீரியா, துனிசியா, மிஸ்ரு, எஜிப்து, இப்படி சூடானு போய்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்குள்ளார ஒருங்கிணைப்பு இருக்குதா, சகோதரத்துவம் இருக்கா என்று சொன்னால், நீ வேற நான் வேற, உன் பாஸ்போர்ட் வேற என் பாஸ்போர்ட் வேற, நீ பிறந்த ஊர் வேற நான் பிறந்த ஊர் வேற, என்னுடைய பொருளாதாரம் வேற உன்னுடைய பொருளாதாரம் வேற என்று நாம் உம்மத்தாக இல்லாமல் பிரிந்து இருக்கிறோம். உம்மத்தாக இருக்க வேண்டிய நாம எப்படி இருக்கிறோம்? இப்போ மொழியால், இடத்தால், இனத்தால், தேசத்தால், பொருளாதாரத்தால் பிரிந்து இருக்கிறோம். முஸ்லீம்கள் என்று அதாவது ஒரு வார்த்தையை நம்ம மார்க்கத்தால் சொல்லி கொண்டாலும் கூட நம்ம எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அந்த பிரிவுகளை போக்கினாங்க. முஸ்லீம்களுக்கு மத்தியில் எந்த விதமான பிரிவினைகளும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து ஒரு குடும்பத்தில் வளரக்கூடிய சகோதரர்கள் இருப்பார்களோ அந்த அடிப்படையில் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். அப்போ யார் இஸ்லாமுக்குள்ளார வந்துட்டாங்களோ அவர்கள் மொழி பார்க்கக்கூடாது, அவர்கள் நிறம் பார்க்கக்கூடாது, அவர்கள் எந்த நாடு, எந்த இனம், எந்த ஊர்லேருந்து வந்தாங்க என்று பார்க்கக்கூடாது. எல்லாமே ஒரே சகோதரர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பலத்தை உருவாக்கின உடனே யார் மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வர வேண்டியவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு. என்ன தைரியம் வந்தது? அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமை ஏற்று நாடோடிகளாக மக்கால உள்ள தன்னுடைய சொத்து, தன்னுடைய செல்வம், தன்னுடைய பரம்பரை வீடு எல்லாவற்றையும் விட்டு மதினால போய் ஒரு நாடோடியா, அசைலமா, ஒரு ரெஃப்யூஜியா குடியேறினாலும் கூட அந்த மதினால போய் அந்த மதினாவாசிகள் தங்களுடைய அந்த உறவுகளை தங்களது உற்ற சகோதரர்களாக ஆக்கி கொண்டார்கள் என்பது மக்காவாசிகளுக்கு, அதாவது மக்கால உள்ள முஸ்லிம்களுக்கு தெரியும் போது அவர்களுக்கு மனசில் ஒரு தைரியம் வரும், மனசில் ஒரு உறுதி வரும். சரி, நாமும் அந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போவோம், நாம் கைவிடப்பட்டு விட மாட்டோம், நமக்கு அங்கே துணை இருப்பார்கள், நம்முடைய ஒரு குடும்பத்தை இழந்தாலும் அதை விட சிறந்த ஒரு குடும்பத்தை நாம் அங்கே பெறுவோம், நமக்கு அங்கே கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும் என்று அவர்களுக்கு அந்த உறுதி கிடைத்தவுடனே அதே போல் மற்றவர்களும் வர ஆரம்பித்தார்கள். அதே போல் யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்போமா இல்லையா, இஸ்லாமை ஏற்றால் மக்களை நம்மளால் வாழ முடியாது, பாதுகாப்பு இருக்காது என்று பயந்தவர்கள் கூட இஸ்லாமை ஏற்றால் இப்படிப்பட்ட ஒரு நமக்கு சப்போர்ட் இருக்கு என்று தெரிந்தவுடனே அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே வந்து குடியேறினார்கள். இந்த இடத்தை நீங்கள் புரியணும். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான மக்கள் வேற மதங்களில் இருக்கிறாங்க, இஸ்லாமுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன பயம் என்றால், இஸ்லாமுக்கு வந்தால் நம்முடைய நிலை என்னவாகும், வாட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் we can get அப்படிங்கிற அந்த பயத்திலேயே அவர்கள் இஸ்லாம் என்ற இந்த வீட்டுக்குள்ளார நுழையாமல் தூரத்திலிருந்து பயந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் என்னுடைய தாயை, தந்தையை, சகோதரனை, மனைவியை, குடும்பத்தை விட்டுட்டு வந்தால் எனக்கு இங்கே என்ன ஆதரவு கிடைக்குங்கிறத அந்த பயத்தில் தூரத்தில் இருக்காங்க. இன்றைக்கு நம்மெல்லாம் சகோதரர்களாக மாறி எப்படி மதீனாவாசிகள் அந்த ஒரு உறுதியை கொடுத்தாங்களோ அந்த உறுதியை நாம் நிலைநாட்டுவோம் என்றால் இந்த நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பேர் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்து விடுவார்கள். ஆனால் நம்ம தான் அதுக்கு தடையாக இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த தாவா பணியை செய்யாததுனாலையும், தாவா பணியை செய்தால்தான் இந்த சகோதரத்துவம் புரிய வருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளாததுனாலையும். சரி, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இப்போ இந்த மதீனாக்கு வந்தாங்கல்ல இந்த சகோதரர்கள், முதல்ல இவங்களை நம்ம சரிப்படுத்தணும். யாரை? முஹாஜிர்களை. இங்கே இருக்கக்கூடிய அன்சாரிகள் ஏற்கனவே 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. எப்படி? ஒரு கூட்டம் அவுஸு, இன்னொரு கூட்டம் ஹஸ்ரத். ஆனால் இந்த அவுஸு ஹஸ்ரத் 2 பேருமே யார் என்று சொன்னால் இவங்களுடைய தந்தை, இவங்களுடைய தந்தை, இவங்களுடைய தந்தை, இவங்களுடைய தந்தை என்று இப்படியே மேலே கட்டிக்கிட்டே போனீங்கன்னா எல்லாருக்கும் மூல தந்தை வந்து ஒருத்தர் தான். அங்கேருந்து அண்ணன் தம்பியாக பிரிஞ்சு 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 அவுஸ் ஹஸ்ரத் என்ற 2 கோத்திரங்களாக இவர்கள் மாறி எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி 2 பேரும் சுமூகமாக பேசி முடிவு செய்கிறது கிடையாது. உடனே வாளையும் ஈட்டியும் தூக்க வேண்டியதுதான்.
இதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆனது, மதீனால வந்து குடியேறினார்கள் பாருங்க யூதர்கள், பனு குறைதா பனு நதீர். இந்த 2 பேரும் இவர்களுக்குள்ளார ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் அரபுகளுக்கு மத்தியில் காட்டிக்கொள்ளும் போது 2 பேரும் தனித்தனியாக காட்டிக்கொள்வாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்களை போல, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சுஹியூனி அந்த கூட்டத்தை போல வெளியில் காட்டிக்கொள்ளும் போது நாங்கள்லாம் வேற வேறன்னு காட்டிக்கொள்வாங்க, அவங்களுக்குள்ளார ஒற்றுமையாக இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் மதீனால அவர்களுடைய குடியிருப்பை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் அவுஸோட ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க, ஒரு கூட்டம் ஹஜ்ரஜோட ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க. இந்த 2 பேருக்கும் பிரச்சனை வரும் பொழுது அவுஸுக்கு ஒரு யூத கூட்டம் ஆயுதம் கொடுக்கும், ஹஜ்ரஜுக்கு ஒரு யூத கூட்டம் ஆயுதம் கொடுக்கும். 2 பேரையும் அடித்துக்க விட்டுட்டு 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு 2 பேரையும் அதாவது போர் நெருப்பை 2 பேருக்கு மத்தியில் மூட்டி விட்டுட்டு அவங்க குளிர் காய்வாங்க. ஏன்? ஆயுதம் விற்கிறதுல லாபம். 2வது போர் முடியும் பொழுது கைதிகள் வந்து கைதியாக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னால் கைதியை விடுவிக்கிறதுக்கு வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. அதே போல் போர்க்காலங்களில் இவங்களால் உழைக்க முடியாது, தானியம் கடனுக்கு கொடுப்பாங்க, அதுவும் வட்டிக்கு. இப்படியாக குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவுஸ் ஹஜ்ரஜுக்கும் இடையில் சண்டையை மூட்டி விட்டு அந்த யூத கூட்டத்தார்கள். இன்று நடக்கக்கூடிய அரசியலையும் அன்றைக்கு அவர்கள் செய்த அரசியலையும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. 19-20க்கும் இடையில் உள்ள ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்கும். இவர்களுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் சரி காணுவதற்கு அவங்க ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. இன்று எப்படி ஒரு ஐநாங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அமைப்பு இருக்குது? ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாவற்றையும் இந்த அமைப்பின் மூலமாக அவர்கள் செய்வார்கள். வெளியில் காட்டிக்கொள்ளும் போது எங்கேயாவது இந்த தமிழில் சொல்லுவாங்களா, முதல்ல அழுகிறது கண்ணீர் வடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சுப்பாங்க. அவங்களுக்குள்ளார அவர்கள் தங்களுடைய அந்த கிறிஸ்தவர்களையோ யூதர்களையோ பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன திரைமறைவுக்கு பின்னாடி செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து கொள்வார்கள். எதுவரை முஸ்லிம்களுடைய கை ஓங்கி இருந்து முஸ்லிம்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஏனைய சமுதாயத்தவர்கள் இருந்தார்களோ உலகத்தில் நிம்மதி, பாதுகாப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எப்போ உலகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு முஸ்லிம்களுடைய கையை விட்டு, முஸ்லிம்களுடைய அந்த கட்டுப்பாட்டை விட்டு இவர்களுடைய கையில், யார் கையில்? யாரிடத்துல வந்து வெறும் காசே தான் வாழ்க்கை, பணமே தான் வாழ்க்கை என்ற ஒரு நயவஞ்சகமான ஒரு ஏமாத்துத்தனமான ஒரு கொள்கையுடைய இந்த யூதக்காரர்களிடத்திலையும் இந்த நசராக்களிடத்திலையும் தலைமைத்துவம் போனதோ, அவர்கள் உலக மக்களை வழிநடத்த ஆரம்பித்தாங்களோ அன்றையிலேருந்து இந்த உலகத்துக்கு பிடிச்சிச்சு முசீபத்து. இன்றைக்கு வரைக்கும் நம்ம அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. திரும்ப எப்போ முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவை நிலைநாட்டி இவர்களுடைய கை ஓங்குமோ அப்போ தான் திரும்பவும் அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் உயிர்களுக்கு, உடைமைகளுக்கு, பொருள்களுக்கு பாதுகாப்பும் உண்மையான மனித சகோதரத்துவமும் ஜீவ காருண்யமும் ஏற்படும். அதனால் புரிஞ்சுக்குங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? முதல்ல துவாலேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமையில் சண்டை சச்சரவுகளை முடிவுக்கு கொண்டு வாங்க. அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இல்லை என்றாலும் நடக்கணும். நம்முடைய காலத்தில் நம்முடைய துவா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் அடுத்த நம்முடைய சமுதாயமாவது இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு யூனிட்டி, அந்த ஒரு ஒற்றுமை சகோதரத்துவத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உதவி செய்வான். நம்மிடத்திலேயே அந்த ஆசை இல்லை, நம்மிடத்தில் அந்த துவா இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்க மாட்டான். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளார போவோம் பாடத்துக்குள்ளார. அப்போ இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சகோதரத்துவ ஒப்பந்தத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்லத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களையும் அழைத்தார்கள், அன்சாரிகளையும் அழைத்தார்கள். அழைத்து ஒவ்வொருத்தரா அவங்கவுங்களுடைய அந்த பண்பாட்டுக்கும் அவரவர்களுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை யாரோட சேர்த்தா அது நன்மையாக இருக்கும் என்று கருதுகிறார்களோ அதற்கேற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களில் ஒருவரையும் அன்சாரிகளில் ஒருவரையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் இப்போ அண்ணன் தம்பி, உங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்குனா நீங்கள் சம்பாதிக்கிறதுல இவருக்கு பங்கு, இவர் சம்பாதிக்கிறதுல இவருக்கு பங்கு. 2 பேரில் யாராவது ஒருவர் மரணித்து விடுவாரானால் அவருடைய வாரிசுகளை விட இவருக்கு தான் சொத்துல பங்கு இருக்கும். இப்படியாக ஒரு பெரிய ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வைக்கிறார்கள். அதை அன்சாரிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள், முஹாஜிர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கவனிங்க, இது எந்த அளவு அன்சாரிகளுடைய உள்ளத்தில் இஸ்லாம்
ஆழமாக இறங்கி இருந்தது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் என்றால், அதாவது கவனிங்க, நம்முடைய செல்வத்திலிருந்து 100ல் எவ்வளவு, 100ல் 2.5% இந்த ஜக்காத் இருக்கு பாருங்க. இந்த ஜக்காத், ஒரு வருஷ ஜக்காத்தை எடுத்து இந்த தாவாவுக்கு நம்ம கொடுப்போம். அதில் குறிப்பாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கு கொடுப்போம். அல்லது அந்த 2.5% 8 பிரித்து அதில் அல்லாஹு தஆலா வல் முஅல்லஃபதி குலூபுஹும், புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று ஒரு குரூப்பை சொல்கிறானே, அப்படி ஒரு குரூப் இருக்காங்களா என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு செலவழிக்கிறதுக்காகவது நம்முடைய மனசில் இடம் வருதான்னு பாருங்கள். இன்றைக்கு என்ன கணக்கு, அதாவது சர்வேல என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்களில் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்க மிக மிக குறைவுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப குறைவு. 100 செல்வந்தர்கள் இருப்பார்களே, ஆனால் அதில் 10க்கும் குறைவானவர்கள் தான் ஜக்காத்து சரியாக கொடுக்குறாங்கன்னு. அந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய 100ல் 10% மக்களும் வஃபி சபீலில்லா, அல்லாவின் பாதையில். அல்லாவின் பாதையில் என்றால் யார் வருவா? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள் வருவாங்க. அல்லாஹுடைய பாதையில் மார்க்க கல்வி கற்கக்கூடியவர்கள் வருவாங்க. அல்லாஹுடைய பாதையில் தாவா செய்யக்கூடியவங்க வருவாங்க. இவர்களையும் டோட்டலாக மறந்தாச்சு. அடுத்து வல் முஅல்லஃபதி குலூபுஹும், இஸ்லாமால் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமிற்குள் வந்தவர்கள் அல்லது இஸ்லாமுக்கு வரலான்னு இருக்கிறாங்க. இந்த பொருளாதார உதவியை சப்போர்ட்டை செஞ்சிட்டா அவங்களுக்கு உறுதியாயிடும் இஸ்லாம் நம்மளை பாதுகாக்கும், முஸ்லீம்கள் நம்மளை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று இஸ்லாமுக்குள்ளார வந்துடுவாங்க. இந்த 2 வகையான மக்களையும் நம்முடைய சமுதாயம் மறந்துருச்சா இல்லையாங்கிறத நீங்களே உங்களுடைய லைஃப்பில் இருந்து, நீங்கள் எல்லாருமே ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க, அல்லது உங்களுடைய உறவுகள் இருப்பாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நம்மை கொண்டு தான் நம்ம சர்வேவை ஆரம்பிக்கணும், மற்றவர்களை கொண்டு சர்வேவை நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. அதற்கு பிறகு நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சுற்று வட்டாரங்களையும் நீங்கள் கவனிங்க. ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தை செய்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் வேகமாக வளர ஆரம்பித்தது. சுற்றி உள்ள கிராமங்கள்லையும் நம்ம மதீனால போய் குடியேறினா முஸ்லீம்கள் ஆகிட்டா நம்முடைய வறுமை போயிடுது, அங்கே நமக்கு சகோதரத்துவம் கிடைக்குது, நமக்கு ஒரு புதிய நல்ல மார்க்கமும் கிடைக்குது, நம்முடைய பகைமை மூட நம்பிக்கையும் ஒழியுது, நமக்கு ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்குது, நமக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவர் இருக்கிறார், அவர் நமக்கு நல்லதை சொல்றாரு, அவரை நம்பி போகக்கூடிய மக்களுக்கு இடையில அவர் ஒற்றுமையை ஏற்படுத்துறாரு, பாகுபாடு பார்க்கறதில்ல, அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான குழப்பமும் ஏற்படுறதில்ல, சண்டை சச்சரவு ஏற்படுறதில்ல என்பதையெல்லாம் மதீனாவை சுற்றியுள்ள மக்களும் பார்க்க ஆரம்பித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவை சுற்றி இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பிக்குது. மக்கால மிச்சம் மீதி இருக்கிறவங்க மதீனா நோக்கி வர்றாங்க. மதீனாலையும் மிச்சம் மீதி இருந்தவங்களும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்து முழு மதீனாவுமே ஒரு முஸ்லீம் நாடாக மாறக்கூடிய அளவுக்கு, அதே போல வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்குண்டான ஒரு நாடாக மாறுகிறது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா பறந்து விரிந்த, நல்லா கவனிங்க, பறந்து விரிந்த பெரிய நிலப்பரப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் இந்த சகோதரத்துவம் இல்லை என்றால், கவனிங்க, பறந்து விரிந்த விசாலமான வசதியான நிலப்பரப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும், நாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், இஸ்லாமிய சகோதரத்துவம் இல்லைன்னா வெளியிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு ஒரு முஸ்லீம் வந்தால் கூட இப்போ இருக்கிற இந்த முஸ்லீம்கள் இவ்வளவு விசாலமான வசதியான நிலப்பரப்பும் பொருளாதாரமும் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் நெருக்கடியாக உணர்வார்கள், உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போ கவனிங்க, யாருடைய உள்ளத்தில் இஸ்லாமும் ஈமானும் ஆழமாக இறங்கி ரசூலுல்லாஹுடைய தாவாவுடைய சிந்தனை உள்ளத்தில் இறங்கி இஸ்லாமிய சகோதரத்துவம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக ஊறிவிடுமோ, அவர்கள் எப்படி என்றால், அவர்களுக்கு இடம் சுருக்கமாக இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வசதிகள் எதுவும் இல்லை என்றாலும் சரி, தங்களுடைய இடமும் தங்களுக்கு ரொம்பவும் குறுகிய இடமா இருந்தாலும் சரி, எங்களை நோக்கி எல்லாரும் வாங்க, நாங்கள் ஆதரவு தருவோம் என்று அவர்கள்
பரந்த மனதோடு, திறந்த உள்ளத்தோடு, விசாலமான ஒரு எண்ணத்தோடு மக்களை வரவேற்பார்கள். இதுக்கு உதாரணம் மதீனாவாசிகள். மதீனாங்கிறது என்னங்க, இந்த பக்கம் ஒரு 6 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 4 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர், இப்படி மொத்தமாக கணக்கு பண்ணால் ஒரு 20 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் துல்லியமாக பார்க்குறதா இருந்தால் விக்கிபீடியாவில் போய் பார்த்துக்குங்க. அன்றைய காலத்தில் இவ்வளவு தூரம் தான் அதிகப்படியாக இருக்கும். உஹது மலை வரைக்கும், இந்த பக்கம் அந்த ஹர்ரா வரைக்கும் இந்த பக்கம். ஆனால் இவர்கள் ஒட்டுமொத்த அரபுலக மக்களையே எங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்களோ யூதர்களிடத்திலே தோட்ட வேலைகளையும் விவசாய வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களே வருஷத்தில் ஒரு தடவை அல்லது 2 தடவை காய்க்கக்கூடிய பேரித்தம்பழ தோட்டங்களை தான் இவர்கள் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் உள்ள எவ்வளவு விசாலமாக இருக்குது. அவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எப்படி பரக்கத் செஞ்சா பாருங்க. இன்றைக்கு முஸ்லிம்களுடைய எத்தனை நாடுகள், ஒரு சில நாடுகளை தவிர எல்லா நாடுகளுமே வசதியான நாடுகள் தான். ஆனால் எந்த நாடுமே முஹாஜிர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. புரியுதுங்களா? ஏன் காரணம் என்ன? சகோதரத்துவம் போயிடுச்சு, தாவா போயிடுச்சு. இப்போ அவர்களுக்கு உள்ள எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. இதே சகோதரத்துவமும் தாவாவும் விடுமையானால் அவர்கள் தங்களின் பக்கம் அந்த மக்களை ஈர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ நாடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கிறிஸ்துவ நாடுகள் தாவாவின் அடிப்படையில் இருக்கிறதுனால தான் ரெஃப்யூஜிகளை, அசைலம்களை அவங்க வரவேற்று அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நேஷனாலிட்டி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய தலைமுறை இல்லை என்றாலும் நம்முடைய நாட்டில் வளரக்கூடிய இவங்களுடைய 2வது தலைமுறை கிறிஸ்துவர்களாக ஆகிடும், நம்முடைய மதத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால பெரும்பாலும் அவர்களுடைய அந்த மிஷனரியினுடைய திட்டம் தான் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு அதிகப்படியான அந்த ரெஃப்யூஜிகளை வரவேற்கிறது. அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு என்பது வேறு. அல்லாஹு தாலா சுப்ஹானல்லாஹ் இந்த மக்கள் மூலமாக அங்கு தாவா செய்யப்பட்டு அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வராங்கங்கிறது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய கடமையில் வீக்காக இருக்கோன்னு சொல்லி. இப்போ அடுத்து என்ன ஆகுது? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் போரெல்லாம் முடிஞ்சு அடுத்து முஸ்லிம்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நிலைமைகள் அங்கே உறுதியாகும் பொழுது இந்த முஹாஜிர்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையில் உழைக்க ஆரம்பித்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சகோதரத்துவத்தில் எல்லா விஷயங்களையும் ரப்புல் ஆலமீன் உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹு தஆலா நீக்கி விடுகிறான். அதாவது இந்த வாரிசாகுவது, ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்ட சகோதரர் தான் வாரிசாவார், உறவுகள் வாரிசாக மாட்டாங்க என்று இருந்த சட்டத்தை எடுத்துவிட்டு மற்ற எல்லா சகோதரத்துவத்தினுடைய மற்ற எல்லா சட்டங்களுமே அங்கே உறுதி செய்யப்படுகிறது. புரியுதுங்களா? அடுத்ததாக என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சகோதரத்துவ ஒப்பந்தத்தின் மூலமாக என்னென்ன நோக்கங்களை வைத்திருந்தார்கள் என்பதை தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். அதாவது அந்த இனவெறி, நிறவெறி, குலவெறி இது எல்லாமே குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட வேண்டும். இஸ்லாம் என்பதை தவிர எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு அரபுகளிடத்தில் இருந்துச்சு என்று சொன்னால், இந்த குலப்பெருமை ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. குறைஷி, ஹாஷிமி, அதே போல் இப்படி எல்லாம் இருந்துச்சுங்களா இல்லையா? திருமணம் முடிக்கிறதுல கூட இஸ்லாம் இந்த தடங்களை எல்லாம் நீக்கிருச்சு. யார் வேணாலும் முஸ்லீமான ஒரு பெண்ணை மனம் முடிக்கலாம், முஹாஜிர் ஒரு அன்சாரியை மனம் முடிக்கலாம், எந்த குடும்பத்தில் வேணாலும் பொண்ணு எடுக்கலாம், எந்த குடும்பத்தில் வேணாலும் மாப்பிள்ளை எடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அடிமைகளை கூட தங்களுக்கு துணைவியாக எடுத்துக்கொண்டார்கள். அன்சாரி பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்தார்களா என்றால் அதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் சஹாபாக்களில் பல பேர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அன்சாரிகளில் பெண் எடுத்தாங்க, அன்சாரிகளை திருமணம் முடித்தாங்க, தங்களுடைய பிள்ளைகளை அன்சாரிகளுக்கு மனம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஏன்னு சொன்னால் மக்காவாசிகள் மதீனாவாசிகளை விட அவங்களுடைய ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அந்த அமைப்பின்படி குலத்தால் பெருமையால் உயர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் மதீனாவில் வந்தவுடனே மதீனாவில் பெண் எடுத்தார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெண் எடுத்தார்கள்.
அடுத்தது இந்த குறைஷி குடும்பத்துக்கு இருக்காங்க பாருங்க, அங்கே மக்காவாசிகள்லேயே அவங்களுக்குள்ளார நிறைய அதாவது அந்த கபீலா, அந்த குலம் கோத்திரம் பார்க்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு. அதுவும் முற்றிலுமாக உடைக்கப்பட்டு எந்த குலத்தவர்கள் வேண்டுமானாலும் எந்த குலத்தவரோட ஈமான் இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் திருமணம் முடிக்கலாம் என்பதும் அங்கே உருவானுச்சு. அடுத்ததாக அடிமைகள் இருக்காங்க பாருங்க. அடிமைகளில் எப்படின்னு சொன்னால், அடிமையாக இருக்கும் போதே ஒருத்தரை மனம் முடிக்கலாமா என்று கேட்டால் அங்கேயே அது ஆர்வம் ஊட்டப்பட்டுச்சு. அடுத்ததாக என்ன, அடிமைகள் உரிமையிடப்படுறாங்க பாருங்க, அவர்களை மனம் முடிப்பதற்கு ஆர்வம் ஊட்டப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அடிமையாக வந்த போரில் கைதியாக்கப்பட்ட அடிமையாக வந்த பெண்ணை உரிமையிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு சகோதரத்துவமும், மனிதர்கள் எல்லோருமே ஒரே இனத்தை ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அடையாளம் காண்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை மொழியால், இனத்தால், நிறத்தால், நிலப்பரப்பால் பிரித்தானே தவிர அவர்களுக்கு மத்தியிலே சமத்துவமின்மை ஏற்படுவதற்காக வேண்டியோ அல்லது பிரிவினை காட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, பாகுபாடு பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது சமூக அந்தஸ்தால் ஏற்றத்தாழ்வுகள் பேணப்பட வேண்டும் என்பதற்காகவோ அல்லாஹு தஆலா மனிதர்களை பிரிக்கவே இல்லை, இல்லவே இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் அதை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான மனைவிகளில் அல்லது பிரியமான அடிமை பெண்களில், அதாவது எகிப்திலிருந்து அடிமையாக அன்பளிப்பு செய்யப்பட்ட மாரியா கிபித்தியா இருந்தார்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தையின் மீது உயிரையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். என்னுடைய இந்த மகன், மாரியாவுக்கு பிறந்த இந்த மகன் அதாவது உயிரோடு இருப்பார், ஆனால் இறந்துறார் இப்ராஹிம். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுகுறாங்க, இவர் உயிரோடு இருப்பார், ஆனால் இவர் நபியாக ஆகிவிடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அடிமைகளுடைய கண்ணியத்தை உயர்த்துறாங்க. இதாங்க இஸ்லாம். இப்ப ஒரு சம்பவத்தை நம்முடைய ஆசிரியர் ரஹிமஹுல்லா அவங்க பதிவு செய்கிறாங்க. இந்த சம்பவம், அதாவது நீங்க ஒரு கற்பனை உலகத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். கற்பனை உலகம் என்றால் என்ன, அதாவது அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நீங்கள் கற்பனை செய்து பார்ப்பதற்கு அவர்கள் எத்தகைய ஒரு உயர்ந்த சமுதாயமாக திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இயற்கையான காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ பொறாமையோ அல்லது தனக்கு என்று இருக்கக்கூடிய சுயநலமோ இதுவெல்லாம் இஸ்லாம் என்ற இந்த தூய திருக்கலிமாவின் மூலமாக முற்றிலுமாக சுத்தப்படுத்தப்பட்டு அகற்றப்பட்டு நீக்கப்பட்டு இதிலிருந்து அவர்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டு இந்த குணங்கள் அவர்களிலிருந்து முற்றிலுமாக களையப்பட்டு ஒரு உன்னதமான சமுதாயமாக எப்படி திகழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்ப்பதற்கு. புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கு அப்படி ஒரு சமுதாயம் இருக்குமா என்றால் கண்டிப்பாக வரும். எப்போ வரும்? இஸ்லாம் வாழ்க்கையில் திரும்ப வந்தால் கண்டிப்பாக வரும். ஏன்னா இஸ்லாம் என்பது பின்பற்றப்பட முடியாத மார்க்கமும் அல்ல, அதாவது இறந்து போன மார்க்கமும் கிடையாது. அல்லாஹுடைய தீன் உயிராக எப்போதும் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். உயிர்ப்பிக்கப்படுவதற்கு தகுதியான மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் தான். எந்த கொள்கை கோட்பாடுகளையும் நம்ம உலகத்தில் செத்து போணுச்சுன்னா உயிர்ப்பிக்க முடியாது அல்லாஹுடைய இந்த தீனை தவிர. இது மட்டும்தான் முழுமையான முறையில் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானது. அதே போல எல்லாராலும் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒன்று சுத்தமான உள்ளம் இருக்குமேயானால் அந்த உள்ளம் இந்த மார்க்கத்தை தான் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளும். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. அப்போ அன்சாரிகள் முஹாஜிர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அங்கே சகோதரத்துவம் நடந்திருக்கும், அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த சம்பவம் உறுதியாக, அதாவது ஒரு துணையாக இருக்கும். என்ன நடக்குது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குறைஷி வம்சத்தை சேர்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் மக்கால கொஞ்சம் செல்வந்தராக இருந்தார், வசதியாக இருந்தார். அவர் ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இவருடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அன்சாரிகளில் உள்ள ஒரு செல்வந்தரை கூப்பிட்றாங்க. சஅத் இப்னு ரபியா கூப்பிட்டு, இந்தாப்பா சஅது, இவரை நீ இனிமே உன்னுடைய சகோதரராக ஆக்கிக்கொள், இவர் தான் உனக்கு சகோதரர், நீங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு அனுப்பி விடுறாங்க. இன்றைய கால மக்களாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், அன்றைய கால முஹாஜிர் அன்சாரிக்கு இடையில் என்ன நடக்குது? இந்த அன்சாரி சஅத் இப்னு ரபியா இருக்கார்ல, அவர் வாங்க அப்துர் ரஹ்மான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த பாருங்கள் அப்துர் ரஹ்மான், நீங்கள் என்னுடைய சகோதரர் ஆயிட்டீங்க, இப்போ என்னுடைய சொத்தில் என்ன இருக்குதோ எல்லாமே உங்களுக்கு பாதி. சரி, இப்போ நீங்கள் குடும்பம் இல்லாமல் மனைவி இல்லாமல் வந்திருக்கிறீங்க,
இப்போ புதுசாக போய் உங்களுக்கு யார் வீட்டில் போய் நான் பொண்ணு கேட்கறது, யாருடைய பொண்ணை உங்களுக்கு மனம் முடிச்சு தர சொல்றது? தியாகத்தை, அர்ப்பணிப்பை, சாக்ரிஃபைஸை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு அல்லாஹு தஆலா 2 மனைவிகளை கொடுத்துருக்குறான் ஹலாலா. நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாங்க, என்னுடைய 2 மனைவிகளை பாருங்க, உங்களுக்கு எந்த மனைவி பிடிச்சிருக்கிறாங்களோ அந்த மனைவியை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தலாக் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு. அவங்க இத்தா காலம் முடிஞ்ச உடனே, அரபுகள் இடத்துல இந்த வழக்கம் முன்னாடியிலேருந்து இருக்குது. ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் வந்தவங்க தானே, இஸ்மாயில் நபியுடைய மார்க்கத்தில் வந்தவங்க தானே. அப்போ அந்த பெண்ணு ஹலாலான உடனே, இத்தா முடிச்சு ஹலாலான உடனே நீங்கள் அந்த பெண்ணை மனம் முடிச்சுக்கலாம் என்பதாக சொல்கிறாங்க. சொத்து எல்லாமே கணக்கு கொடுத்துறாரு. இந்த இருக்குது, இந்த தோட்டம் இருக்குது, இந்த வியாபாரம் இருக்குது, இவ்வளவு இருக்குது, உங்களுக்கு பாதின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். இதை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சொல்லும் பொழுது அதை கேட்கக்கூடிய மனைவிகளும் அமைதியாக கேட்டு அதுக்காக தன்னை பழி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்கன்னா அந்த பெண்கள் எப்படி ஒரு ஈமான்ல இஸ்லாமில் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதாவது வீட்டுடைய தலைவர் மார்க்கத்தை புரிந்து கொண்டாரு, அவர் செயல்படுத்த போறார். இப்போ இப்ராஹிம் நபி புரிஞ்சு கொண்டாங்க, அவங்க பெரியவங்க, வயசுல மூத்தவங்க, அல்லாஹ்வுடைய கலீலா இருக்கிறாங்க, அவங்க குர்பானி கொடுக்க போறாங்க, தயாராயிட்டாங்க. இப்போ இஸ்மாயில் நபி அவருடைய வயசுல தன்னுடைய தந்தையுடைய நோக்கத்தை புரிஞ்சு அவர் கீழே படுத்துக்கிட்டு என்ன அருங்க தந்தையே, யா அபத்தி ஃபஅல் மா துமர், தந்தையே உமக்கு ஏவப்பட்டதை நீ செய்வீராக, தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வின் நாட்டப்படி பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் நபி சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க யாருடைய தியாகத்தை நீங்க பெருசா சொல்லுவீங்க? அதாவது இப்ராஹிம் நபியாக இருக்கிற நிலையில தனக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த மகனை பலி கொடுக்க போறாரு, அவருடைய தியாகம் பெருசா? அல்லது இன்னும் நபியா ஆக்கப்படாமல் விளையாடக்கூடிய ஒரு குழந்தையாகவோ அல்லது ஒரு சிறு வாலிபராகவோ இருக்கக்கூடிய நேரத்தில் தந்தையே இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நான் சகித்துக் கொள்வேன், என்னை கொல்லுங்கள், என்னை பலியிடுங்கள், கழுத்திலே கத்தியை வைத்து என்னை அருங்கள் என்று இஸ்மாயில் நபி சொல்றாங்களே, இவர்களுடைய தியாகத்தை நம்ம சொல்றதா? சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இப்ராஹிம் நபியுடைய சொல்ற உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி சொல்றேன். இந்த சஅத் இப்னு ரபியாவுடைய தியாகத்தை நீங்க மெச்சுவீங்களா? அல்லது சஅத் இப்னு ரபியா இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்ய போறாரு, அதுக்கு பலியா நம்மை ஆக்கப் போகிறார், நம்முடைய சொத்துக்களை எல்லாம் ஆக்கப் போகிறார் என்று தெரியும் போது அந்த 2 மனைவிமார்களும் சந்தோஷமா தயாரா முன் வந்தார்களே. தன்னுடைய கணவனுடைய சொத்துல ஒரு கொஞ்சத்தை கூட இழக்கிறதுக்கு மனைவிகள் தயாராக மாட்டாங்க. அதாவது அத்தாவுடைய சொத்தை விட, அண்ணன் தம்பியுடைய சொத்தை விட மனைவிமார்களுக்கு தன்னுடைய கணவனுடைய சொத்து மேலே அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்கும். என்ன, தன்னுடைய கணவனுடைய சொத்து தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் முழுமையாக கிடைக்கணும், அதில் யாரும் பங்கு போட்டு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதனால தான் இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் கணவன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கறதையோ தந்தைக்கு கொடுக்கறதையோ அல்லது தன்னுடைய உற்ற சகோதரர்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட பெரும்பாலான பெண்கள் ஒத்து வராததுக்கும் அதனாலேயே குடும்பத்தில் சண்டை வராதுக்கும் அது ஒரு காரணம். இதெல்லாம் ஷைத்தான் உள்ளத்தில் போடக்கூடிய அந்த பொருள் மேலே உள்ள ஒரு மோகம். இதையெல்லாம் மிஞ்சி வரும்போது, இதையெல்லாம் வென்று வரும்போது தான் அங்கே ஈமான் இஸ்லாம் என்பது மிகைக்குது. அப்படிப்பட்டவங்க தான் மூமின்கள். அப்படிப்பட்ட பெண்கள் தான் ஹதீஜாவுடைய, ஆயிஷாவுடைய, ஃபாத்திமாவுடைய, உம்மு சுலைமுடைய, உம்மு சலமாவுடைய வாரிசுகள். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய குப்புலட்சுமி, அப்புறம் என்ன இங்கே இருக்கு பாருங்க என்னது இந்த முஷ்ரிக்கான பெண்கள், அதனுடைய வாரிசுகள். புரியுதுங்களா இல்லையா? சும்மா பேரில் இபாதத்து வேணா இருக்கலாம், ஆனால் வாரிசு யாருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த குப்புலட்சுமி, சுப்புலட்சுமி, இதுக்கு தான் இவங்கெல்லாம் வாரிசுகள். யாருடைய உள்ளத்தில் செல்வத்தினுடைய மோகம் மிகச்சி ஈமான் குறைஞ்சி போயிடுதோ அவங்கெல்லாம் இப்படித்தான். இப்போ அல்லாஹ் அக்பர், இப்படிப்பட்ட இந்த தியாகத்தை இந்த அன்சாரி பெண்கள் காதால கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. சொத்தையும் பாதி கொடுக்குறேங்கிறாரு கணவனார். விரும்பி கல்யாணம் பண்ணி இவரோட வாழ்வோம், இவ்வளோ பெரிய செல்வந்தர் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருன்னு சொல்லி வந்தால், புள்ள பெற்றதுக்கு பிறகு இவ்வளோ காலம் வாழ்ந்ததுக்கு பிறகு என்ன ஒரு நாடோடியாக வந்த ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க போகிறாரு, எனக்கு தலாக் கொடுத்துன்னு சொன்னால், இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மதீனா அன்சாரி பெண்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை தீனை உள்வாங்கியிருப்பாங்க, ஆகிரத்தை புரிஞ்சிருப்பாங்க, எப்படி அல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க.
ஆனால் இங்கே அப்துல் ரஹ்மான் என்ன சொல்கிறாரு, எல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு, அல்லாஹ் உங்களுடைய மனைவிகள்லேயும் உங்களுக்கு பறக்கச் செய்யட்டும், உங்கள் மனைவியை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்குங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலையும் அல்லாஹ் பறக்கச் செய்யட்டும், அதையும் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. எனக்கு இந்த ஊரில் கடைத்தெரு எங்கே இருக்குது, அந்த கடையில் போய் 4 பேரை எனக்கு ஒரு அறிமுகம் மட்டும் படுத்தி காட்டிடுங்க, அது எனக்கு போதும்னு சொல்கிறாரு. என்னங்க, அதாவது எவ்வளவு சொல்லியும் சரின்னு சொல்லி கடைசியில் சஅத் இப்னு ரபியா மதீனாவுடைய கடைத்தெருவை கொண்டு போய் காட்டுறாங்க, அங்கே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் போகிறாரு, வர்றாரு, வியாபாரம் செய்கிறாரு, தொழில் செய்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு அல்லாஹ் நாடிய செல்வங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் பார்த்தா தன்னுடைய அந்த ட்ரெஸ்ஸில் காலையில் பார்க்கும்போது நல்ல ஒரு நறுமணத்தோடு அவர் வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னங்க செய்தீங்க அப்துல் ரஹ்மான், இவ்வளோ ஒரு நறுமணம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, யாரை சொல்லலாம், நேற்று ஒரு அன்சாரி பெண்ணை நான் கல்யாணம் பண்ணேன், என்னங்க மகர் கொடுத்தீங்க, ஒரு 1/4 தீனார். இப்போ இன்றைக்கு தீனார் வந்து 250 ரூபா அல்லது 300 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1/4 தீனார்னா எவ்வளோ வரும், ஒரு 75 ரூபா வருமா. இது நான் வந்து மஹரா கொடுத்து கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டுட்டு, சரிங்க பரவாயில்ல, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து ஒரு ஆடையாவது ஆடுங்கிறது ஒரு திர்ஹம் அந்த காலத்தில் அதிகப்படியாக, இந்த காலத்தில் வந்து 20 ரூபா ஒரு திர்ஹங்கிறது. இப்போ ஒரு ஆடுங்கிறது மலேசியாவில் எவ்வளோன்னு தெரியல, இந்தியாவில் வந்து குறைஞ்சது 7,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு ஹோல்சேல் விலை, ரீட்டைல் விலைன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா அந்த மாதிரி. ஸோ இது அடுத்தாவது நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலிமா கொடுக்குறாங்க. ஸோ என்ன விஷயங்கள் இதிலிருந்து நம்ம புரிய வருது, அதாவது அன்சாரிகள் முஹாஜிர்கள் மேலே கொண்டிருந்த பிரியமோ, அதே போல் முஹாஜிர்கள் இவ்வளவு நமக்கு செய்ய வந்தாலும் அதை அப்படியே பயன்படுத்தி கொள்ளாமல் எந்த அளவுக்கு அவசியமோ அதை மட்டுமே முஹாஜிர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களும் உழைத்து சம்பாதித்து தாங்களும் இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படணும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்ம யாரு மேலேயும் சுமையாக ஆகிவிடக்கூடாது என்பதில் எந்த அளவு கவனமாக இருந்தார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அடுத்து ஒரு பெரிய ஒரு தீர்க்கமான ஒரு திட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், நட்பு ஒப்பந்தம். முதலாவது வந்து அல் மீசாக்குல் உஹவி, சகோதரத்துவ ஒப்பந்தம். இப்போ வர்றது மீசாக்குல் ஹில்ஃப், அதாவது நட்பு ஒப்பந்தம். ஒருவருக்குள்ளார ஒருவர் எப்படி அந்த சமூக நட்புகளை, சமூக பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டும், அதுக்கு பேர் தான் நட்பு ஒப்பந்தம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு மத்தியில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அது என்னென்னங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். கவனிங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக குறைஷ் வம்சத்தை சேர்ந்த மற்றும் மதீனாவை சேர்ந்த இன்னும் இவர்களை பின்பற்றி இவர்களுடன் சேர்ந்து இவர்களுக்கு துணையாக போர் புரியும் அனைத்து முஸ்லிம்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியிலே எழுது கொள்ளப்படக்கூடிய ஒப்பந்தம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் யார் யாரெல்லாம் வருவாங்க, முஹாஜிர்கள் வருவாங்க, அன்சாரிகள் வருவாங்க, யார் யாரெல்லாம் இனிமேல் புதுசாக முஸ்லீம் ஆகுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பொருந்தும். இப்படி எல்லாரும் சேர்ந்து குறைஷிகளுக்கு எதிராக, அப்போ நல்லா கவனிக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப கவனிக்கணும். இன்றைக்கி வந்து சில பயங்கரவாத குரூப்புகளும் அதே போல் சில தீவிரவாத குரூப்புகளும் ஒட்டுமொத்த காஃபிர்களையுமே நம்ம வந்து தாக்கணும், அல்லது அவர்கள் எல்லாம் நமக்கு ஹலாலுத்தம், அவர்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கு ஹலாலானது, இப்படிலாம் ஒரு பயங்கரவாத சிந்தனையை சமுதாயத்தில் கொண்டு வர்றாங்கல்ல. அவர்கள் எப்படி சீராவை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, எதனால் இப்படிப்பட்ட ஒரு மட்டரகமான ஒரு சிந்தனைக்கு போகிறாங்கங்கிறதுடைய தெளிவை நீங்கள் இந்த பாடத்தில் அடைஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் குர்ஆனில் இறக்கப்பட்ட அந்த போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள் இருக்கு பாருங்க, மெயினாக அந்த குறைஷிகளை அடிப்படையாக வைத்து தான். அதாவது சொல்லப்படக்கூடிய குஃபார்கள் முஷ்ரிக்குகள் எல்லாமே யாரை குறிக்குது, முதல்ல அந்த குறைஷிகள் குஃபார்களை தான் முதல்ல குறிக்கும். அப்போ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய எதிரிகள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ குறைஷிகளுடைய கேட்டகரியில் உள்ளவங்க யார் அப்படின்னு சொன்னால், யார் தங்களுடைய ஊரில் முஸ்லீமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அதே போல் வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய நாடுகள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, நாம் அவர்கள் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் செய்வோம், முஸ்லீம்களில் யாரை வெளியில் நாங்கள் பார்த்தாலும் சரி அவர்களை நாங்கள் கொல்லுவோம்
என்ற மனநிலையில் இருந்தவர்கள் தான், என்ற கொள்கையில் உறுதியில் இருந்தவங்க தான் மக்கால இருந்த குறைஷி காஃபிர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற எல்லாரையும் சேர்த்து கொண்டு குறைஷிகளை எதிர்க்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான்ல, காத்திலுல் முஷ்ரிக்கீன காஃபதன் கமா யுகாத்திலூனகும் காஃபா. முஷ்ரிக்குகளிடத்தில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போர் செய்யுங்கள், அவர்கள் எப்படி உங்களிடத்தில் ஒன்று சேர்ந்து போர் செய்கிறார்களோ. அப்போ இது யாரை குறிக்குது? எந்த முஷ்ரிக்குகளை குறிக்குது? மக்கால இருந்த குறைஷி முஷ்ரிக்குகளை குறிக்குது. புரியுதுங்களா? இன்றைய காலத்தில் அந்த நிலையில் யாராவது முஷ்ரிக்குகள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் நம்முடைய எதிரிகள், அவர்கள் மீது போர் செய்கிறது நம்ம மேலே கடமை. ஆனால் அப்படி இல்லாமல் தங்களுடைய நாட்டில் இஸ்லாம் வளர்றதுக்கும், தங்களுடைய நாட்டுக்கு முஸ்லீம்கள் வர்றதுக்கும், தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாமை பின்பற்றுவதற்கும் எந்த காஃபிர்களோ அவர்களுடைய அரசாங்கங்களோ அனுமதி கொடுத்திருக்குதோ அந்த நாடுகள் இந்த, அதாவது எதிரிகளாக நாம் கருத வேண்டிய அந்த முஷ்ரிக்குகள் காஃபிர்களை வரமாட்டாங்க. அவர்களுக்கு நம்ம தொந்தரவு தரதோ அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதோ நம்முடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட பெரும் குற்றமான ஒன்று. அதனால் புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இல்லாததுனால தான் இன்று குழப்பவாதிகள் அவர்களும் குழப்பத்துக்கு ஆளாகி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் அவர்கள் குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் ஆளாக்கி வச்சிருக்கிறாங்க. புரியுதா? இப்போ இந்த நட்பு ஒப்பந்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன செய்தார்கள்? ஏறக்குறைய அநேகமாக ஒரு 16 ஒப்பந்தங்கள் இருக்குது. அதை நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். எங்கே புரியலையோ அங்கே நீங்கள் கேளுங்க, நம்ம இன்ஷால்லா விளக்கம் சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஒப்பந்தத்துக்கு நம்ம ஒரு பயான் பண்ணோம்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட அதுவே 16 பயான் ஆகி போயிடும். கவனிங்க, ஏனைய மக்களை தவிர்த்து முஸ்லீம்கள் அனைவரும் ஒரே சமுதாயத்தவர்கள். அப்போ முஸ்லீம்களுக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. நம்ம எல்லாம் தனி, மற்ற முஷ்ரிக்குகள் தனி. அதாவது எந்த முஷ்ரிக்குகள் யார் இஸ்லாமை எதிர்க்கிறார்களோ, இஸ்லாமுக்கு முஸ்லீம்களை கொல்ல வேண்டும் என்ற அந்த திட்டத்தில் இருக்கிறாங்களோ, குறைஷிகள் முஹாஜிர்கள் முந்தைய காலத்தில் இருந்தபடியே தங்களுக்குள் தியத்து கொடுத்து கொள்ள வேண்டும். அப்போ யார் குறைஷிகள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ அதே போல் மற்ற முஹாஜிர்கள் இவங்களுக்குள்ளார அந்த தியத்து சிஸ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம். சில விளக்கங்கள் சொல்லி தான் ஆகணும் போல இருக்கு. அதாவது இன்று நம்முடைய சமுதாயத்தில் உயிர்களுக்கு மதிப்பே கிடையாது. எவன் வேணாலும் யாரை வேணாலும் கொல்லுவான். அரசாங்கம்னு ஒன்று உப்புக்கு சப்புக்கு இருக்கும், அவனை பிடிச்சி கொண்டு போவாங்க, ஜெயிலில் போடுவாங்க. சில நாட்டில் பழி கொல்லுவாங்க, சில நாட்டில் 5 வருஷம் 10 வருஷம்னு ஜெயிலில் போடுவாங்க. அது இடையிலேயே அவனை துரத்தையும் விட்டுருவாங்க. இது உலகத்திலேயே மட்டமான சிஸ்டம்ங்க. இந்த சிஸ்டம் உலகத்திலேயே முட்டாள்தனமான, கிறுக்குத்தனமான, மடத்தனமான, பைத்தியக்காரத்தனமான ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொன்னால் இந்த சிஸ்டம் இன்றைக்கு மேற்கத்தியர்களால் ஜனநாயகங்கிற பேரில் முஸ்லீம் நாடுகளில் கூட, அதாவது எந்த முஸ்லீம் நாடுகளில் இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் தஸ்தூரா இல்லாமல் இருக்குதோ அந்த நாடுகள்லையும் நுழைக்கப்பட்ட ஒரு மட்டமான சிஸ்டங்க இது. என்ன எது சரி எது தப்பு இங்க பாருங்க. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி. எந்த உயிர்களை அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறானோ அந்த உயிர்களை அதற்குரிய உரிமை இல்லாமல் நீங்கள் யாரும் கொல்லக்கூடாது. அப்போ அதற்குரிய உரிமை என்றால் என்ன? அவன் ஒருவனை கொலை செய்திருந்தால் மட்டும்தான் அவனை கொலை செய்யணுமே தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரும் கொலை செய்யக்கூடாது. இதில் அடுத்து 3 காரணங்களை அல்லாஹ் கொண்டு வரான். ஒன்று என்ன? மதம் மாறுறது, அல்லது கல்யாணத்துக்கு பிறகு ஜினா செய்கிறது. இது எல்லாமே அரசாங்கம் தான் செய்யணும். புரியுதுங்களா? ஒருவரை அநியாயமாக கொன்னுறது. இப்போ ஒருத்தரை கொன்னுட்டாருங்க அநியாயமாக, என்ன செய்கிறது? உங்கள் ஜனநாயகமோ அல்லது செக்குலர் சிஸ்டமோ என்ன சொல்லுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்பர் 1, யார் நீதிபதிகிட்ட தான் எல்லாமே வரும், அரசாங்கத்திட்ட தான் எல்லாருமே வரும். அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவு பண்ணாதுங்க. ரைட்ஸ் அரசாங்கத்துக்கு கிடையாதுங்க. ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், கொல்லப்பட்டவருடைய வாரிசுகளுக்கு. அதாவது முதல்ல அவருடைய தந்தை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள், அடுத்து தந்தை வழி உறவினர்கள், இவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ். இப்போ இவர்களை கூப்பிட்டு வச்சு அரசாங்கம் பேசும். இப்போ பேசும்போது என்ன ஆகும்? முதலாவது என்ன? பழிக்கு பழி. ஒருத்தரை உயிரை கொன்னுட்டா அதுக்கு பழிக்கு பழி. இப்போ உறவினர்கள் சரி பரவாயில்ல நாங்கள் மன்னிச்சிடறோம், எங்களுக்கு தியத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னால்
100 ஒட்டகை அல்லது அதனுடைய அந்த அதுக்கு மதிப்புண்டான நாணயங்கள். இப்போ இன்றைய காலத்தில் வந்து ஒரு தரமான ஒரு 5 வயதுடைய ஒரு ஒட்டகம் வந்து 15,000 ரியால்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. அப்போ 100 பெருக்கல் 15,000 எவ்வளோ ஆச்சு? 3,30,00,000. 1 10 100 1000 10 லட்சம் 10 லட்சம் கோடி. சுபஹானல்லா. 3,30,00,000 ரூபா மலேசியா ரிங்கிட்டில் போட்டு பார்த்தா எவ்வளோ ஆகும்? ஒரு ரியால் மலேசியா ரிங்கிட்டுக்கு எவ்வளவு? ஏறக்குறைய வைங்களேன் 1.5 லட்சம்னு சொன்னால் ஒரு 1,60,000 70,000 வரும். இதை கொடுத்தாதான் அவங்க வந்து மன்னிக்கணும். புரியுதா? அப்போ இதை ஏற்றுக்கொண்டு அவங்க மன்னிக்கலாம். அப்போ இது வந்து யாருடைய முழு உரிமையாக போயிடுதுன்னு சொன்னால் வாரிசுகளுடைய உரிமையாக போயிடுது. அரசாங்கம் யாரை வேணாலும் மன்னிக்கலாம், யாரை வேணாலும் விடலாங்கிறது கிடையாதுங்க. இன்னைக்கு இந்த செக்குலர் சிஸ்டத்தில் இருக்கிற மாதிரி அப்படி கிடையாது. எத்தனை பேரை கொண்டானோ அத்தனை பேருக்குண்டான தியத்தை கொடுக்கணும். இது வந்து இஸ்லாமிய சட்டம். அரபுகளிடத்தில் இந்த சட்டம் தான் பின்னாடி இஸ்லாம்லேயும் இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. ஏன்னா இது இப்ராஹிம் நபியுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய இதான் நேரிய இயற்கையான சட்டம். புரியுதுங்களா இல்லையா? கவனிங்க. அப்போ அந்த அடிப்படையில் அரபுகளிடத்தில் பழக்கம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. உங்களில் ஒருத்தன் நல்லா பாதுகாக்கணும், ஒருத்தரை போய் கொலை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவனுக்கு பொறுப்பு நீங்கள். அவன் கொன்னா அதுக்கு நான் என்ன பொறுப்பு பண்ணுறதுன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஓட முடியாது. அதுக்குண்டான தியத்தை நீங்கள் கொடுத்து ஆகணும். நீங்கள் அதுக்கு என்னென்ன சட்டம் இருக்குதோ அந்த சட்டத்தின்படி அந்த தியத்துக்கு நீங்கள் கொடுத்தாகணும். இதில் அவன் வந்து எங்கள் சச்சா அம்மாவன், அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசாமல் ஆகி 1 வருஷமாச்சு 10 வருஷமாச்சுலாம் சொல்ல முடியாது. அரசாங்கம் செவுலில் ஒரு போடும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் எந்த அளவுக்கு கட்டி அமைச்சிருக்கு, ஒருத்தருக்கு எப்படி பொறுப்பாக்கியிருக்கு. ஒரு விஷயத்தில் எப்படி, அதாவது அவனை ஒருத்தன் கொண்டுட்டதுனால அதுக்கு பதிலாக உங்களை கொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த குற்றத்துக்கு உங்களை பொறுப்பாக்கி செல்வ ரீதியாக என்ன இழப்பீடை கொடுக்கணுமோ அதுக்கு உங்களை இழப்பீடு கொடுக்க வைக்கும். ஒன்று பழிக்கு பழி, அப்படி இல்லைன்னு சொன்னால் நஷ்ட ஈடு. சரிங்களா? இவர்கள் மன்னித்தார்களே ஆனால் அப்போ மன்னிக்கலாம். அப்படி இல்லாமல் அரசாங்கமே மன்னிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் இன்று முஸ்லிம்களுடைய பல அரபு நாடுகளில் இந்த சட்டம் பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. அதனால் உயிர்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இது இல்லாத உருப்படாத இந்த செக்குலர் சிஸ்டத்தில் எந்த உயிருக்கும் எந்த மதிப்பும் கிடையாது. எவன் வேணாலும் யாரை வேணாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். சில செக்குலர் நாடுகளில் உயிருக்கு பழிக்கு பழின்னு இருக்கு. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், உறவினர்கள் மன்னிக்கிறனாலும் அரசாங்கம் மன்னிக்காது. அது முடிவு பண்ணிடுச்சுன்னா ஹேங்கிங்னா ஹேங்கிங் தான். ஸோ தெர் இஸ் 2 கைண்ட் ஆஃப் சட்டமும் சரி குழப்பம் தான். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் மட்டும்தான் தெளிவானது. அப்போ குறைஷிகள் முஹாஜிர்கள் முந்தைய காலத்தில் இருந்தபடியே தங்களுக்குள் தியத்தை கொடுத்து கொள்ள வேண்டும். தியத்தின என்ன? கொல்லப்பட்டவருக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய, அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய நஷ்ட ஈடு. அவர்களில் கைது செய்யப்பட்டவருக்கு அவர்கள் அழகிய முறையில் ஃபிதியா கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அப்போ தங்களில் யாராவது கைதி ஆகிட்டாங்க போர் நடக்கும்போதுனா அந்த குடும்பத்தார்கள் ஃபிதியாவை ஏற்பாடு பண்ணி வசூல் பண்ணி கொடுத்து அவரை விடுவிக்க வேண்டும். அதாவது எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. அரசாங்கத்தில் அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கும்போது எல்லாத்தையும் அரசாங்கத்தில் சார்ந்து உங்களுக்காக வேண்டிதானே போர் செஞ்சோம், உங்களுக்காக வேண்டிதானே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய தலைமையில் சுமையை சுமத்தக்கூடாது. அனைத்து இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியிலும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அன்சாரிகளில் உள்ள ஒவ்வொரு கிளையினரும் தங்களின் பழைய நிலைமைக்கு ஏற்ப தங்களுக்குள் தியத்து கொடுத்து கொள்ள வேண்டும். அவர்களில் உள்ள ஒவ்வொரு வகுப்பினரும் தங்களின் கைதிகளை அழகிய முறையில் ஃபிதியா கொடுத்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். அனைத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். சரியா? இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். அடுத்த 3வதிலிருந்து அடுத்தடுத்து பார்ப்போம். ஏன்னா அவசரமாக சொல்லிட்டு போகிறத விட பொறுமையாக நிதானமாக நம்ம படிச்சுட்டு போகிறது நல்லது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். என்ன நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத நீங்கள் திரும்ப மனசில் கொண்டு வந்து பாருங்கள். கடைசியாக நம்ம எல்லாரும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். இஸ்லாமிக் சிஸ்டம் தான் நம்முடைய சோஷியல் லைஃபுக்கும் நம்முடைய பொலிட்டிக்கல் லைஃபுக்கும் நம்முடைய எல்லா வகையான வாழ்க்கையினுடைய எல்லா பாகங்களுக்குமே தெளிவான சொல்யூஷனை, தெளிவான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் நமக்கு இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய இந்த தீனை புரிவதற்கும் புரிந்ததின்படி செயல்படுவதற்கும் அதை பரப்புவதற்கும் உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. தாடியை பொறுத்த வரைக்கும் அதில் கையே வைக்கக்கூடாது, அதை தொடவே கூடாது, அப்படியே விட்டுற வேண்டியதுதான்.
ஹஜ்ஜு செய்ய போகும்போது தலைமுடிய மொட்டை அடிக்கும் பொழுது வேணும்னா கொஞ்சமாக எங்கேயாவது பிசுரா எங்கேயாவது கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி அதை அப்படியே உற்ற வேண்டியது. தாடியை வளருங்கள், மீசையை ஒதுக்குங்கள் அல்லது கத்தரியுங்கள் அல்லது உதட்டில் படாமல் வைங்க. புரியுதா? தாடியை பொறுத்த வரைக்கும் ஆஃபுல் லிஹா வஃபிருல் லுஹா, தாடியை நீங்கள் நிறைவாக வையுங்கள், முழுமையாக வையுங்கள், வளர விட்டு விடுங்கள், நீளமாக்குங்கள். தினைக்கும் உட்காந்து தாடியை வெட்டிக்கிட்டு இருக்குது, வாரத்துக்கு ஒரு தடவை வெட்டிக்கிட்டு இருக்குது, மாதத்துக்கு ஒரு தடவை வெட்டிக்கிட்டு இருக்குது, கேட்டால் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது என்ன? அழகுங்கிறது என்னன்னு சொன்னால் உங்கள் கலாச்சாரத்தில் எதை மாற்றி வச்சுருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அழகாக தெரியும். புரியுதுங்களா? இப்போ வெள்ளைக்காரன் கலாச்சாரத்தில் போனால் பொம்பளை மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டு இருக்குது, அவனுக்கு நல்லாயிருக்கும். புரியுங்களா? அழகுங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன், என்ன மெய்யார், அளவுகோல் என்ன? அது அல்லாஹ் ரசூலுடைய அந்த இயற்கையான ஃபித்ராவை தான் பார்க்கணும். புரியுதுங்களா? இயற்கையான ஃபித்ராவில் ஆண்கள் பெரிய வளர்த்தியான நீளமான தாடி வச்சிருக்கிறது தான் அழகு. இந்த குர்ஆன் சொல்லுக்கு சொல், வேர்ட் டு வேர்டு, களிமா களிமா மொழிபெயர்ப்பு, எதுவுமே அதில் வரம்பு மீறப்படாத வரைக்கும், அதாவது லிமிட்டேஷனை தாண்டாத வரைக்கும் நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு மார்க்க கல்வியாளர், மார்க்க கல்வியை படித்தவர், மார்க்க கல்வி படித்தவர்னா என்ன? பேசிக்காக அரபிக் லாங்குவேஜ் கிராமரை படித்தவர், அதோடு சேர்த்து தஃப்சீரு ஹதீஸு ஃபிக்ஹையும் படித்தவர். இவர் உங்களுக்கு வேர்ட் டு வேர்ட் கிளாஸ் நடத்தினா தெர் இஸ் நோ அப்ஜெக்ஷன், பிரச்சனையே கிடையாது. சரியா? நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொன்னால், இப்போ இவர்கிட்ட படித்த ஒருவர் இருக்கிறார், இவர்கிட்ட படித்தவர், அவர் நடத்தலாமா என்றால் தெர் இஸ் கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷனு? அவருடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த தர்ஜுமால இந்த வேர்டுக்கு இன்ன மீனிங் சொல்லியிருக்காங்க, இந்த வேர்டுக்கு இந்த மீனிங் சொல்லியிருக்காங்க, அதோடு அவர் ஸ்டாப் பண்ணிக்கணும். புரியுதா? நோ ப்ராப்ளம். தன்னுடைய வீட்டார்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, முஹல்லாவில் உள்ளவங்களுக்கு வைத்து உதாரணமாக அல்ஹம்துன்னு, அல்ஹம்துனா எல்லா புகழுங்க, லில்லாஹினா அல்லாவுக்கு, ரப்புனா இறைவன்க, அல்ல ஆலமின் அகிலத்தார்கள். இதை சேர்த்து படிக்கும்போது இப்படி அர்த்தம் வைக்கணுங்க, அகிலத்தார்களின் இறைவனாகிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும், அப்படி அர்த்தம் வச்சுக்கணுங்க. இப்படின்னு நடத்துகிறாரு. நோ ப்ராப்ளம். புரியுதா? சரி, ப்ராப்ளம் என்ன? அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன் இதை உலமாக்கள் சில நேரங்களில் எச்சரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்கன்னா, இப்போ லாங்குவேஜையோ எழுதப்பட்டதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர், இப்போ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ் படித்தவர் மெடிக்கல் சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து நடத்தினாருன்னா குழப்பம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். யாருமே வராதுன்னு சொல்லவே மாட்டீங்க. ஆனால் மார்க்குன்னு வந்துட்டால் மட்டும் பல்ல காட்டுவீங்க. இதான் நடக்குது. என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு 4 இங்கிலீஷ் தர்ஜுமாவை எடுத்து வச்சுக்கிறாரு. கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் இவர் வேர்ட் டு வேர்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறமா இவரே ஒரு ரிசர்ச்சில் இறங்கியிருக்கிறாரு. எப்படி இறங்கிறாரு? இந்த இடத்துல இந்த வேர்டு இந்த மீனிங் கரெக்டாக இருக்குது, இந்த டிரான்ஸ்லேஷன் இங்கே கரெக்டாக இருக்குது, இந்த டிரான்ஸ்லேஷன் இங்கே கரெக்டாக இருக்குன்னு இப்போ இவர் ஜட்ஜ் ஆகிறாரு, எந்த டிரான்ஸ்லேஷன் சரி எந்த டிரான்ஸ்லேஷன் தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளர்களும் அவங்க ஏதாவது ஒரு தஃப்சீரை அடிப்படையாக வைத்து தான் மொழிபெயர்ப்பாங்களே தவிர, வெறும் லாங்குவேஜை வைத்து மட்டும் குர்ஆன் மொழிபெயர்க்கப்படாது, மொழிபெயர்க்கப்பட முடியாதுங்க. அதனால் புரிஞ்சுக்க, வித்தவுட் தஃப்சீர் வி cannot translate த குர்ஆன். அப்போ ஒரு முத்தர்ஜிம் டிரான்ஸ்லேட்டரும் கண்டிப்பாக அப்படி தான் செய்வாங்க. அப்படி செய்யும்போது there is so many opinions for one ayah explanation. அதில் அவர் எதை சரிப்படுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் தர்ஜுமா செஞ்சிருப்பார். அதான் முடிஞ்சு போச்சு. இதில் எது ரொம்பவும் நெருக்கமானதுங்கிறத, அதாவது தஃப்சீரில் வலிமை உள்ள முஃபஸ்ஸிர்கள் தான் முடிவு செய்யணும். பாமரராகிய நானோ நீங்களோ முடிவு செய்யக்கூடாது. ஸோ இதில் வரம்பு மீறுறாங்களா? இது ஒரு மிஸ்டேக். 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேர்ட் டு வேர்டு ஒவ்வொரு சொல்லுக்கும் மொழிபெயர்ப்பு சொல்லித்தரதுக்கு தான் ஆசிரியருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அப்படி இல்லாமல் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, கற்பனையாக குரானில் சொல்லப்பட்ட வரலாறுக்கும் ஆசிரியர் ஆகிடுறாங்க, குரானில் சொல்லப்பட்ட ஃபிக்ஹுக்கும் ஆசிரியர் ஆகிடுறாரு, குரானில் சொல்லப்பட்ட உசூல் இருக்கு பாருங்க அதுக்கும் ஆசிரியர் ஆகிடுறாரு. இப்படி கற்பனையாக குரானில் இருக்கக்கூடிய மற்ற கல்விகளுக்கும் ஆசிரியராக மாறிட்டு தன்னை ஒரு முஃப்தி முஹத்திஸ் முஃபஸ்ஸிருடைய ஸ்டேட்டஸில் கொண்டு வந்துட்டு தனக்குன்னு ஒரு மாணவர்களுடைய இதை உருவாக்கிக்கிட்டு இப்போ இவர் ஷேக் ஆயிடுவார், குருவாயிடுவார், இவங்கெல்லாம் சிஷியர்கள் ஆகிடுவாங்க. இப்போ இவர் வாழ்நாளில் இந்த எப்படி தப்லீக் ஜமாத்துக்காரங்க வாழ்நாளெல்லாம் அமல்களின் சிறப்பை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் கல்வியினுடைய தேடலை இந்த சொல்லுக்கு சொல்லோட நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் there is so many my friends or my somebody we know கிட்டத்தட்ட 20 வருஷமாக சொல்லுக்கு சொல் படிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க, 20 வருஷமாக சொல்லுக்கு சொல் படிக்கிறாங்க. அவங்க வந்து they are finished Quran so many times. வருஷத்துக்கு 2 தடவைன்னு கணக்கு வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 40 டைம்ஸுக்கு மேலே முடிச்சிருப்பாங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று, இவர்களில் யாருமேங்க ஒரு ஆலிம்கிட்ட போய் அரபி மொழியை படித்ததாகவோ அல்லது குரானில் உள்ள மற்ற சட்டங்களை படித்ததாகவோ மற்ற மார்க்க கல்வி சபைகளில் எதுலையும் கலந்துக்கிட்டதாகவோ இந்த 20 வருஷத்தில் வரலாறே இல்லை. இவங்களுக்கு என்ன பெருமை வந்துடுது அப்படின்னு சொன்னால், நம்ம குரானையே தெரிஞ்சுக்கிட்டால் இனி நமக்கு என்ன இருக்குது, எந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் கூட மனிதனுக்கு வந்து மரண சக்தி இருக்குல்ல, ஒரு தடவை திரும்பி படிக்கும் பொழுது. ஸோ இவர்கள் வலுக்கட்டாயமாக ஜும்மாவில் உட்காந்து பயான் கேட்கறதை தவிர எந்த கல்வி சபைக்குமே வரமாட்டாங்க, தங்களை தேவையற்றவர்களாக கருதி விடுகிறார்கள். ஸோ இது வந்து ரொம்ப மோசமான நிலைப்பாடு. இஸ்லாமில் இப்படிப்பட்ட ஒரு கல்வி இல்லவே இல்லை. குரானுடைய வெறும் வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நிற்கிற இந்த கல்வி இருக்கா இல்லையா, அப்படி ஒரு கல்வியே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த 2 தப்பை நீங்கள் செய்யலை. ஒன்று, அதாவது கற்றுக் கொடுக்கும் பொழுதும் நீங்கள் உங்களுடைய அளவை மீறலை. 2வது, கற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த அளவோடு நீங்கள் நிற்கலை. அடுத்தடுத்து மார்க்க கல்விகளையும் தஃப்சீர்களையும் ஹதீஸுகளையும் நீங்கள் தேடி கற்றுக்கொண்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், யூ ஆர் வெல்கம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸோ நீங்கள் ஒரு ஃபித்னாவுக்கு ஆளாக போகிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். 50 days ஓகே, 50 ஆமுல் ஃபீல், அதாவது அந்த எந்த வருஷத்தில் வந்து அந்த யானை சம்பவம் நடந்துச்சோ அந்த வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததுனால ஓகே 50 days, நாட் 50 years. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.